வணக்கம் நண்பர்களே. திருச்சியிலேருந்து சித்தா டாக்டர் மகாலிங்கம் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது மாதவிடாய் காலத்தில் உண்டாகக்கூடிய சூதக வலியை சரி செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் உள்ளி பாயாசம். இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பொதுவாகவே இந்த டிஸ்மோனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூதக வலி டீனேஜ் பெண்களுக்கு காமனாக வரும். அந்த வலியானது இயல்பாக இருந்தால் பரவாயில்ல, சில நேரங்களில் அவங்களோட அன்றாட வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு வலியை உண்டாக்கும் போது ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இப்படி அவங்களோட இயல்பான வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வலியை உண்டாக்குறது தான் இந்த டிஸ்மோனோரியா அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த டிஸ்மோனோரியா பொறுத்தளவு 2 வகையாக சொல்கிறாங்க. ப்ரைமரி டிஸ்மெனோரியா அண்ட் செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியா அது இயல்பான ஒரு பீரியட்ஸ், அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும்போது இயல்பாக வரக்கூடியது. அதில் பெயின் வரும், ஆனால் அந்த வலி அவங்களால தாங்கிக்கக்கூடியதாக இருக்கும். ப்ரைமரி டிஸ்மெனோரியா பொறுத்தளவு அடிவயிறு வலி ஒரு சிலருக்கு வரும். ஒரு சின்னதாக கால் வீக்கம், முகம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கும். இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், இது எல்லாமே காமனாக வரும். ஒரு சிலர் ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. இது ப்ரைமரி டிஸ்மெனோரியாவில் நம்ம பார்த்துருக்கோம். செகண்டரி டிஸ்மெனோரியா பொறுத்தளவு இது முழுக்க நம்ம யுட்ரஸ் அண்ட் ஓவரி, கருப்பையும் அந்த சினைப்பையும் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் தான் இது இருக்குது. முக்கியமாக இப்போ கருப்பையில் உண்டாகக்கூடிய ஒரு ஃபைப்ராய்டு கட்டினால், இல்லை ஒரு சாக்லேட் சிஸ்ட்டு, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொந்தரவுகள்னாலையும் இந்த மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக வலி அதிகமாகும். இப்போ இந்த அடினோமயோசிஸ் வர்றவங்களுக்கு, அப்புறம் ரெக்கரண்ட்டாக அடிக்கடி அபார்ஷன் செய்கிறவங்களுக்கு, இதனால கூட கருப்பையில் வீக்கம் ஏற்பட்டு இந்த டிஸ்மோனோரியா வரும். அந்த வலி பீரியட்ஸ் டயத்துலையும் அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு அந்த பீரியட்ஸ் டயத்தில் அந்த உதிரம் கட்டியாக வரும். அந்த மாதிரி உதிரப்போக்கு வெளியேறும்போது கூட இந்த வயிற்று வலி இருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இந்த உள்ளி பாயாசம். பொதுவாகவே இந்த உள்ளி பாயாசம் நம்ம வெள்ளைப்பூண்டு சொல்லுவோம்ல, அதை தான் மெயினாக வச்சு செய்யக்கூடியது இந்த உள்ளி பாயாசம். இந்த வெள்ளைப்பூண்டோட முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த டிஸ்மோனோரியாவில் அந்த கருப்பையை சுருங்கி விரிய வைக்கக்கூடிய, கருப்பையிலுக்குள்ள அந்த இரத்த நாளங்களை சுருங்கி விரிய வச்சு அது மூலம் பீரியட்ஸ் வெளியேறக்கூடிய தன்மையை நேச்சுரலாக ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அந்த கெமிக்கல் பேர் ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் தான் யுட்ரஸோட சுருக்கத்துக்கும் விரிவுக்கும் காரணமாக, அந்த இரத்த குழாய்களோட சுருங்கி விரிகிற தன்மை காரணமாக இருக்கனால அந்த இரத்தங்கள் அது வழியாக வெளியேறும். ஸோ இந்த ப்ராஸ்டாக்லாண்டினோட செக்ரீசன்ஸ் செயல்பாடு அதீதமாக இருக்கும்போது ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை உண்டாக்கும், ஒரு வீக்கத்தை உண்டாக்கும், ஒரு வலியை உண்டாக்கும். ஸோ இந்த ப்ராஸ்டாக்லாண்டினோட செக்ரீசனை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கார்லிக்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்பூண்டில் எல்-அலின் சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட் இருக்குது. இது இல்லாமல் இந்த அல்லிசின் பொதுவாகவே நல்ல ஒரு வீக்கம் குறைக்கக்கூடியதாக செயல்படுன்னு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளும் மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்ருக்கோம். இது இல்லாமல் இதில் உள்ள அந்த பாலிஃபினால், அந்த ஆர்கனோ சல்ஃபர் காம்பவுண்டு, இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த அல்லிசின், இந்த அல்லிசினில் உள்ள அந்த கந்தக சத்து தான் இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணியாக, முக்கியமான மருத்துவ செய்கை உள்ள ஒரு காரணியாக இருக்குது. இது ப்ராஸ்டாக்லாண்டினோட செக்ரீசனை அதோட செயல்பாட்டினை மிதமாக்க உதவி பண்ணுது. அதனால தான் நம்ம இந்த உள்ளி பாயாசம் சொல்கிறோம். இது நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் டாக்டர்
கோமலவல்லி மேடம் அவங்க வந்து நிறைய நேரத்தில் இதை சஜஸ்ட் பண்ணி பயன்படுத்தி சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிவிட்டு இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உள்ளி பாயாசம் செய்கிறதுல முக்கியமாக வந்து ஒரு 5 இன்க்ரீடியன்ட் தேவை. அதில் வந்து நம்ம அந்த வெள்ளை பூண்டு அது வந்து ஒரு 35 கிராம் எடுத்துக்கங்க. இதுக்கு தேவையானதில் வந்து பசும்பால் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கங்க. ஜீரகத்தூள் ஒரு 2 கிராம், சோம்பு தூள் ஒரு 2 கிராம், சர்க்கரை வந்து ஒரு 20 கிராம், இது எல்லாமே எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக பாயாசம் எப்படி வீட்டில் செய்கிறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல பாலை காய வச்சு பூண்டோட மேல் தோல்லாம் உரிச்சிட்டு பூண்டை போடுங்க. அதுக்கடுத்து ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாம் போட்டுட்டு பால் நல்லா கொதிஞ்ச பின்னாடி சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி அதை வந்து ஒரு 30 ml எடுத்துட்டு 2 வேளை சாப்பிட்லாம். பீரியட்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டயத்தில் சிலருக்கு 3 நாள் 5 நாள் அல்லது 7 நாள் இருக்கும். இதை 3 நாள்லேருந்து 5 நாள் முடிக்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் அந்த பீரியட்ஸ் பெயின்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது அருமையான ஒரு ஹோம் ரெமெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். நன்றி நண்பர்களே.